இந்தியா உட்பட உலகம் முழுவதும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் லிம்கா சாதனைக்காக தொடர்ந்து 30 மணி நேரம் யோகாசனம் செய்யும் நிகழ்ச்சி காலை 6 மணிக்கு தொடங்கியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்ப்போம். சர்வதேச யோகா தினம் இன்று இந்தியா முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் யோக பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் சென்னை பல்கலைக்கழகத்தில் புதிய முயற்சியாக லிம்கா சாதனைக்காக 30 மணி நேரம் தொடர்ச்சியாக யோகா பயிற்சி நடைபெற்று வருகிறது. இதில் சென்னை பல்கலைக்கழகம், சென்னை மருத்துவக் கல்லூரி, மகா மகரிஷி அறக்கட்டளை ஆகிய மூன்றும் இணைந்து இந்த யோகாசனம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்ச்சியாக 30 மணி நேரத்தில் இந்த யோகாசனம் பயிற்சியை மேற்கொள்கின்றனர். இதில் 21 பேர்கள், மொத்தம் 3 பெண்கள் உட்பட 21 பேர்கள் இந்த யோகாசன பயிற்சியில் பங்கேற்றுள்ளனர். 150 யோகாசனங்களை தொடர்ச்சியாக இவர்கள் மேற்கொள்ள உள்ளனர். இன்று காலை 6 மணிக்கு துவங்கிய இவர்களது யோகாசனம் நாளை நண்பகல் 12 மணி வரை இவர்களது யோகாசனம் நீடிக்கும். இதில் இடைப்பட்ட காலத்தில் உணவு, உறக்கம் எத்தகைய இடைவெளியும் இல்லாமல் தொடர்ச்சியாக இவர்கள் இந்த யோகாசன பயிற்சி மேற்கொள்கின்றனர். இதனை கண்காணிப்பதற்காக யோகா, அதாவது லிம்கா அமைப்பில் இருந்து 2 கண்காணிப்பாளர் முன்னிலையில் இந்த யோகாசனம் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர்களது அடிப்படை நோக்கமே தங்களால் தொடர்ச்சியாக 30 மணி நேரம் மேற்கொள்ளக்கூடிய யோகாசனத்தை ஒவ்வொருவரும் நாள்தோறும் 15 நிமிடங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதே இவர்களது இலக்காகும். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் ராமச்சந்திரன்.